Hey guys, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பிளானே கிடையாது. என்னன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் நெய் வந்து கொஞ்சமாக தான் வாங்குவோம். பிரியாணிக்கு ஸ்வீட்ஸ் நமக்கு தான் நெய், மற்றபடி இதுக்கு நெய் சேர்த்தது கிடையாது. சரி என்ன பண்ணால் நான் வீட்டில் தானே நம்ம இருப்போம், அதனால பால் எல்லாம் எடுத்து வைப்போமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கண்டெய்னரில் இது இப்படி எடுத்து போட்டோம். எடுத்து சேர்த்து வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன்னா சரி வருதா இல்லையான்னு பார்ப்போமே. பட்டர்லாம் நாங்கள் டூர் போயிருந்தபோது பட்டர்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் சேர்த்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம பட்டரை நெய்லாம் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டேன். 1 வீக் இதை ஃபுல்லாக 1 வீக்கில் 10 டேஸ் இருக்கும் இதை சேர்த்து வச்சாச்சு. அப்புறம் மிக்சியில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர்லாம் போட்டு வச்சு அடைச்சி பார்த்தா வா இங்கே பாருங்க சூப்பராக வந்துருக்கு நெய் பட்டர் இப்படி திரண்டு வந்துருக்கு. இதை பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கடைசியில் கோம்ஸ் ஃபைனலி பட்டர் பண்ணிட்டேன். வா செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ வந்திருக்கு ஒரு பேக்கெட் பால், சாரி 10 நாளில் இத்தனை பட்டரா, செம்ம. ஸோ ஹாப்பி. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேலை இல்லாமல் சேர்த்து வைக்கிறோம், இது வருமா வராதான்னு தெரியாமல் இருந்தது. பட் ஹாப்பியாக இருக்கு, வந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம. நிஜமா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது சரியாக இருக்காது. பட் ஆனால் இது சூப்பர் ஒர்க்கு. இனிமேல் அப்போ நெய் வந்து வாங்க வேண்டியதில்லை, வெளியில் நாங்களே எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நெய்யை காய்ச்சணும் அப்படின்னா அதை நான் அப்புறமா காமிக்கிறேன் இதில் கண்டினியூஷனில்.